சில டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு மயக்கம் வரும். இது என்ன காரணம்னு பார்க்கும்பொழுது, சில பேருக்கு பித்தம் அதிகமாக ஆயிருச்சுன்னா மயக்கம் வரும். சில பேருக்கு நீர் இழப்பு ஏற்படும். உடம்புல பார்த்தீங்கன்னா, நீர் சக்தி உடம்புல குறையும் பொழுது, திடீர்னு கண்ணெல்லாம் இருட்டாயிடும். ஒரே தலைலாம் சுத்தும். சில பேருக்கு அதேமாரி பார்த்தீங்கன்னா, கண்ண திறந்தாலே அப்படியே சுத்துறா மாரி ஒரு ஒரு சூழ்நிலை உண்டாகும். அது வெர்டிகோ சொல்லுவாங்க. இது போல பாதிப்புகள நம்ம எப்படி டெய்லி அதாவது தினமும், அதாவது காலை, மாலை 2 வேள ஒரு சின்ன அக்குப்ரெஷர் பாயிண்ட்ட நம்ம செய்யும் பொழுது, இந்த பிரச்சனைலாம் படிப்படியா வந்து அரைஸ் ஆக ஆரம்பிச்சுரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நெத்தியில பொட்டு வைப்போம் இல்லையா? இதுக்கு ஸ்ட்ரெய்ட்டா ஒரு கோடு. இந்த முடியும், அதே போல இந்த மண்டையும் சேரக்கூடிய இந்த பகுதியில, இந்த இடத்துல இப்படி கிளாக் வாய்ஸ்ல இப்படி சுத்தும் பொழுது, ஒரு 3 நிமிஷம் இந்த இடத்துல இப்படியே லேசா பிரஷர் குடுத்து இப்படி சுத்தணும். இப்படி செஞ்சுட்டே இருந்தேன்னா, திடீர் வரக்கூடிய அந்த சிக்னஸ், அதே போல இந்த தலை சுத்தல் ஏற்படும். அதெல்லாம் சரியாகும். அதே போல கண்ணு இருட்டுது சொல்றவங்க, நம்ம கைய மடிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பள்ளம் உண்டாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, LU5 சொல்லுவாங்க. இந்த பள்ளத்துல இப்படி லேசா ஒரு 3 நிமிஷம் இப்படியே பிரஷர் குடுத்துனே இருந்தாலும் சரி, இல்ல இப்படி கை வச்சுனே இருந்தாலும் சரி, அந்த திடீர் ஏற்படக்கூடிய அந்த கண்ணு மறைக்கக்கூடிய அந்த இருட்டு தன்மையும் மாறி, சீக்கிரமே சரியாகும். மயக்கமும் சரியாகும். அவ்வளோதான் சார்.